ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு ரொம்ப அழகான 2 பொருட்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க பார்க்கலாம், கலசம் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ பூரண கலசம் அல்லது இதை கும்பம்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு டிசைன்ல இதை பண்ணியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பியோர் ப்ரீமியம் குவாலிட்டி பிராஸ்ல பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பக்கங்களும் நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். நீங்க பார்க்கலாம், கீழே அழகாக ஒர்க் கொடுத்துருக்காங்க. மகாலட்சுமியும் விநாயகரும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கலசம் இது நீங்க பார்க்கலாம். ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா இது நீங்க ஓப்பன் பண்ணி இதுல நீரும் நம்ம ஊற்றி வைக்கலாம். இது இந்த மாவிலை, அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இது அந்த தேங்காய். ஸோ உட்புறம் நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெவி வெயிட்ல ரொம்ப அழகா நல்ல ஒரு குவாலிட்டியில பண்ணியிருக்காங்க. இதனோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ்ல இருக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ். இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்மால் சைஸ்ல இருக்கு, 6 இன்ச்சஸ் தான். பட் இதுலேயுமே டிசைன் நீங்க பார்க்கலாம், ஸ்வஸ்திக் சின்னம், அதே மாதிரி சான்ஸ்கிரிட் ஓம்னு எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இதுவுமே ப்ரீமியம் குவாலிட்டி தான். ஸோ நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது பொதுவாக இந்த பூரண கலசம் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல பூரணமாக செல்வ வளம், எல்லா வளங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்து இருக்கிறது அப்படின்றது தான் அர்த்தம். அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா கோவில்களிலாக இருக்கட்டும் அல்லது ஒரு உங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துறதாக இருந்தாலும் பூரண கலசம் கொடுத்து மரியாதை பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புனிதமான ஒரு சின்னம்னு இதை சொல்லலாம். ஸோ இந்த கலசம் நீங்க உங்க வீட்டுல வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் என்னோட பயோல கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்க நமக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி.